ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஐஒய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்டு சன்ஸ்க்ரீனில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், சன் டேமேஜ்லேருந்து சன் பேர்ன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்பவே யூஸ் ஆகுது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து க்ரீன் டீ. க்ரீன் டீயில் வந்து டேனிக் ஆசிட் இருக்கிறதால இது வந்து சன் டேமேஜில் இருந்தும் சன் பேர்ன்ஸ் பிளமிஷஸில் இருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்னை நொரிஷ் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் க்ரீன் டீ வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க ரெட்னஸ், இரிட்டேஷன் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்கிறதால இது வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் கேன்சர் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால் தான் நமக்கு வரும். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல்லில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஆக்னிலேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் இ கேப்சியூல். வைட்டமின் இ கேப்சியூல் நம்ம ஸ்கின்னை நுரிஷாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து எங்கராக காட்டுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கிளிசரின். கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சாஃப்ரான். சாஃப்ரானில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து சன்டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் டீ அந்த டிப் டீயில் இருக்க அந்த லீவ்ஸை மட்டும் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டிப்டியில் இருக்க அந்த பவுடர்லாம் வந்து அந்த ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் வந்து வைட்டமின் இ கேப்சியூலை வந்து ஆயிலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் டீயும் ஆலிவ் ஆயிலும் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த மிக்சரை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தில் வந்து அதை வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி ஆயிலை மட்டும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறிட்டே இருக்குது.
பாருங்கள் ஃபுல்லாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அது மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சன்ஸ்க்ரீனில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எப்போ வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் முன்னாடி நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்கள் வந்து வெயில்லையே வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். சன்ஸ்க்ரீன் வந்து வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. எதெல்லாம் வந்து கவர் பண்ணாமல் எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஹார்டாக ரப் பண்ணாமல் ஒரு சாஃப்டாக ஜென்டிலாக வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் சன்பர்ன், சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸ்கின் டோனை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சன்ஸ்க்ரீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் வந்து ஹோம்மேட் சன்ஸ்க்ரீனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.